சங்கீதம் 11வது அதிகாரம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்னே ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். அஸ்திபாரங்களும் நீர்மூலம் ஆகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. தேவனுடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. உட்கார்வோம். ஐந்தாவது வசனம் வாசிங்க. 5வது வசனம், சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையோ கொடுமையில் பிரியமுள்ளவனையும். சரி, கவனிங்களேன். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். சொல்லுங்க, எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். சொல்லுங்க. ஆமென். இப்போ பரீட்சை வச்சுதானே கவர்மெண்டே இவங்களை பாஸ் பண்ணலாமா வேணாமான்னு அறிக்கிறாங்க. அப்ப பரீட்சைக்கு என்ன பேர் தெரியுமா? தமிழ்ல சோதனை. அப்ப கவர்மெண்ட் சோதிச்சுதான் உங்களுக்கு பரீட்சை வச்சுதான் உங்களை அடுத்த வகுப்புக்கு உங்களை ப்ரொமோட் பண்ணலாமா, 10ஆம் வகுப்புல ஒரு சோதனை வச்சு பரீட்சை வச்சு 11ஆம் வகுப்புக்கு கொண்டு போலாமான்னு யோசிக்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன செய்யுது? பரீட்சை வைக்குது இல்ல? அதே மாதிரிதான் கர்த்தர் உங்களை சோதித்து அறிந்து கொள்ள. பாருங்க, எப்பெல்லாம் whenever we face the test or the temptation, remember that God is going to lift you up. He is going to give you the promotion. சோதனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சுன்னு இப்படி ஒரு பெரிய சோதனை ஆகி போச்சு பாஸ்டர் சொன்னீங்கன்னா, கர்த்தர் சோதித்து உங்களை தகுதிப்படுத்தி உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதை that is the way of God. He wants to give you the promotion. Before that we have to face the test. Test is different than the temptation. Temptation is from the devil, test is from the Lord. சோதனை பிசாசுகிட்ட இருந்து வருது, பரீட்சை தேவன் கிட்ட இருந்து வருது. அப்படிதானுங்க? பரீட்சை தப்பு இல்லை, ஏன்னா அது நம்மளை உயர்த்துறதுக்கு கர்த்தர் பயன்படுத்துறார். பரீட்சை தேவனிடத்திலிருந்து வருகிறது, சோதனை அதுல இன்னும் தெரியல. என்னமோ இங்கே உட்கார்ந்துக்கிறீங்க, எல்லாரும் இங்க வாங்க, கொஞ்ச நேரம் வெளியில இருக்கிற ஆவியெல்லாம் இங்க கொண்டு வந்துருங்க. பரீட்சை யாரால வருது? தேவனால். சத்தமா சொல்லுங்க. சோதனை பிசாசினால். இப்ப உங்களுக்கு சோதனை வேணுமா பரீட்சை வேணுமா? ரெண்டும் வேணாம், ரெண்டுமே வேணாம். சோதனை பிசாசு. ஏன்னா பிசாசுக்கு ஒரு பேர் தெரியுமா? சோதனைக்காரன். ஆட்டோ ஓட்டுறவருக்கு என்ன பேரு? ஆட்டோக்காரர் இல்ல? அவரு அந்த ஆட்டோ ஓட்டுறதுனால அவருக்கு ஆட்டோனாலும் அவர் கோமா படுறாரு. ஏன் ஆட்டோ என்ன, என் பேரு ஆட்டோவா நான் சொல்றாரு, நிக்கிறாரு. பாத்தீங்களா? ஆட்டோ ஓட்டுறதுனால அவருக்கு ஆட்டோக்காரர். சாத்தான் சோதிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு பேர் என்ன பேரு? சோதனைக்காரன். அப்பொழுது சோதனைக்காரன் இயேசுவின் இடத்திலே வந்தான். சோதனை வாழ்க்கையில வரும். ஆனா அந்த சோதனையில சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இயேசு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். சோதனையை மட்டும் பார்க்க கூடாது, உதவி செய்கிற இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அதனால கவனிக்கிறீங்களா? நீங்க சோதனை வருதுனாலே ஒண்ணு நினைச்சுக்கணும், கர்த்தர் உங்களை சோதிச்சு உங்களை தகுதிப்படுத்தி உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். ஆமென். சோதனை வந்தா வேதனை தான், அது வேதனையா எடுத்துக்கிறாம என்னை உயர்த்துறதுக்கு. பரீட்சை வந்தா சில பிள்ளைகளுக்கு ஜுரம் வரும், பாத்தீங்களா? பரீட்சை வந்தவனே என்ன வந்துடும்? என் பிள்ளைக்கு பரீட்சை வந்துட்டாலே ஜுரம் வந்துட்டே இருக்கு பாஸ்டர்,
ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்றதா? பரீட்சை வந்தா பயம் இருக்கும். என்னடா நம்ம படிக்கணுமே, பாஸ் பண்ணணுமே. ஆனா பரீட்சையில யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. பரீட்சை காலில் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏய் தனியா உட்காரு, அங்க என்ன அங்கே பாக்குற, அது என்ன பிட்டு வச்சிருக்கிறியா, செல்போன் எல்லாம் அங்க ஆஃப் பண்ணி வை, போன் எல்லாம் பண்ணாத, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. தனியா விடப்பட்டுருவோம். ஆனா கிறிஸ்தவத்துல என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, பரீட்சையில போறவங்களுக்கு ஏசு உதவி செய்யறாரு. ஆமென். அதனால எல்லா சோதனையும் நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க? கண்டிப்பா ஜெயிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, ஜெயிச்ச உடனே உங்களுக்கு ப்ரமோஷனை கர்த்தர் தருவார், உயர்த்துவார், அவன் உயர்த்திட்டே இருப்பார். இப்ப யோசேப்பு அவன் ரொம்ப சோதிக்கப்பட்டான். யோசேப்ப அவங்க அண்ணன்மார்களை வித்துட்டாங்க. அவனை கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போய் குழியில போட்டாங்க. முதல்ல குழியில போட்ட எந்தெந்த இடத்துல எல்லாம் போனான்னு தெரியுங்களா? குழியில போட்டாங்க. தம்பியை குழியில போட்டு அவன் குழியில இருந்து கெஞ்சிரான், அண்ணே நான் உங்களுக்கு சாப்பாடு தானே கொண்டு வந்த, ஏன் என்னைய தூக்கி குழியில போட்டீங்கன்னு கேட்டான். என்ன சொன்னான்? டேய் சொப்பனம் கண்டு, அவன் ஒரு சொப்பனம் கண்டு சொல்றான், அண்ணன்மார்கள் எல்லாம் என்னை வணங்குவாங்க, நான் அப்படியே நிப்பேன்னு. ஏண்டா நாங்கெல்லாம் உன்னை வணங்குவோமா? இது எல்லாரும் என்னைய கும்பிடுங்கடா அப்படின்னு இவன் எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறான். அண்ணே விட்டுருங்க அண்ணேன்னு. நாங்கெல்லாம் உன்னே வணங்குவோமா? அப்படி ஒரு கனவு கடவுள் காமிச்சாரா? அவனுக்கு ஒன்றும் புரியல. அவர் அப்படியே ஜோம் பண்ணான், ஆண்டவரேன்னு. அவங்க அண்ணன்மார்களுக்கு அவனை தூக்கி வித்து போட்டாங்க. எங்கேயோ போய் போட்டோம். அவன் சோதனை, குழியில போட்டது அவனுக்கு ஒரு சோதனை, குடும்பத்தார் உதவி செய்யாம போனது அவனுக்கு ஒரு சோதனை. எப்படி ஜெயிச்சான் தெரியுமா? கர்த்தரை பார்த்தான். எப்போதுமே கண்ண கடவுளுக்கு நேரா இருக்கணும். I look unto the Lord. I look unto the mountain where is my help. My help comes from the Lord who made heaven and earth. I look unto the mountain. என்னுடைய கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன் சொல்றான். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா பாருங்க. உங்களுக்கு என்ன சோதனை, என்ன வேதனை, என்ன கஷ்டமானாலும் இந்த இயேசுவை நோக்கி பார்த்த அடுத்த நிமிஷம் ஒத்தாசை வரும். ஆமென். பார்த்த உடனே எல்லாம் யாரும் உதவி செய்யல. கடைசியில கண்ணை ஏறெடுத்து பரலோகத்துக்கு நேரா கண்ணை மூடி பார்த்த, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க. அடுத்த நிமிஷம் ஆண்டவர் ஒரு கட்டளையிட்டார். அது எகிப்து கொண்டு போகப்பட்டான், கொலை செய்யப்படாம. அங்க போய் கண்ணீர் எடுத்து பார்க்கிறான். ஆண்டவரே, கண்ட கண்ட பாவிகள்லாம் என்னை விலை கொடுத்து வாங்கிட்டு போறானுங்க, மாடு மாதிரி என்னை விற்கிறாங்க. அப்பெல்லாம் ஆண்டவரை தான் பார்த்தாவன். ஆண்டவரை பார்க்கும் போதெல்லாம் அதை வாங்கிட்டு போனானே முதலாளி, அவன் கண்கள் அவனுக்கு தயவு கிடைச்சது. பார்த்தான், இவன் யாரா வந்த நாள்ல இருந்து இவன் செய்யற வேலை நல்லா இருக்குது, அவன் 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 செய்யற அந்த வயல் நல்லா விளையுது, அவன் செய்யற அந்த வேலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு. காரணம் என்ன தெரியுமா? யோசேப்போட கர்த்தர் இருந்து அவன் செய்யற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவன் அடிமையாத்தான் இருக்கிறான். even though he was a slave to the heathen country, but God was with him. In due time God lifted him up. ஆண்டவர் he will lift you up in due time. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கைவிட்டே சொல்லுங்க, எப்ப உயர்த்துவார் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஏற்ற காலம் எது தெரியுமா? Do you know that? ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார். நல்லா இருக்குல்ல சொல்லும் போதே? ஏற்ற காலத்தில். அது என்ன ஏற்ற காலம்? நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிற காலம், நீ இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற காலம், நீ மனுஷ மேல நம்பிக்கை வைக்கிற காலம் எல்லாம் உயர்த்த மாட்டார். இயேசுவின் மேல நோக்கி பார்த்து நம்பிக்கை வைக்கும்போது உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப ஏற்ற காலங்கிறது இயேசுவை நோக்கி பார்க்கிற காலம். ஏற்ற காலங்கும் பொழுது கர்த்தர் சமூகத்தில் பல காரணங்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஏற்ற காலம் எது? ஏற்ற காலம் எது? கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையை கர்த்தர் தருவார். ஆண்டவர் அதுக்குன்னு வச்சிருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, நீ ஆண்டவரை ஆராதிக்கிற காலம் நல்லா பாருங்க. சர்ச்சுக்கு அவர் ஆராதிக்கணும். அவர் ஆராதிக்க ஆராதிக்க
அந்த ஏற்ற காலத்துல வாசிங்களேன், வாசிங்களேன். இந்த இருங்க வரேன். சங்கீதம் இந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5:6. ஆகையால் First Peter chapter 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்த, ஏற்ற காலத்துல தான் கடவுள் உயர்த்துவார். கண்ட காலத்துல உயர்த்த மாட்டார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள். ஆமென். அப்ப எந்த காலத்துல உயர்த்துவாரு? சத்தமா சொல்லுங்க. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அதுதான் அந்த ஏற்ற காலங்கிறது. என்ன தெரியுமா? அவர் ஆராதிக்க நீங்க கத்துக்கணும். பாருங்க, மத்தேயு 4ஆவது அதிகாரம் அதுல 8வது வசனம் வாசிங்க. ஏன்னா கடவுள் எப்படி எல்லாம் உயர்த்துவேன்னு அவர் புஸ்தகத்தில் எழுதி கொடுத்துருக்கார். இதுதான் நமக்கு ஜீவ புஸ்தகம். இதுலதான் ஆண்டு பைபிள் தான் நமக்கு ஜீவ புஸ்தகம். இதுலதான் சொல்றாரு எந்த காலத்துல உங்களை உயர்த்த போறாரு, அந்த காலத்துக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யணும். மத்தேயு 4ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். பிசாசு அவரை உயர்ந்த, இவன் உயர்த்தலாம் பாத்தீங்களா? பிசாசு அவரை, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் இயேசுவை கொண்டு போய் உலகத்தின் சகல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் அவருக்கு காண்பித்து அவரின் மகிமைகளை காண்பித்து. பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், எங்க கொண்டு போனா பிசாசு? சத்தமா எங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. எங்க கொண்டு போனா? உயர்ந்த மலையின் மேல். யார் கொண்டு போனது? இப்ப யாரு உயர்த்துறது? யாரு உயர்த்துறது? பேய் உயர்த்தினா எப்படி இருக்கும் தெரியுமா? அங்க இருந்து தள்ளி விட்டுருவான். பிசாசு கூட ஒரு ஆளை உயர்ந்த மலைக்கு கொண்டு போக முடியுமா? முடியாதா? கொண்டு போறான் பாருங்க. என்னடா இவ்வளவு உயரத்துல கொண்டு போற? உங்களை நான் உயர்த்துறேன்றான். அப்படியே உயர்த்தி 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 மேல கொண்டு போனானா? அது உயர்ந்த மலையில கொண்டு போனானா? பிசாசு உயர்த்தினா எப்படி இருக்கு தெரியுமா? மேல இருந்து வச்சுக்கிட்டு கீழே காமிக்கிறான். இப்படி கீழே காமிச்சு என்ன தெரியுதா? இயேசுவை பார்த்து சொல்றான், பாருங்க மேல கொண்டு போனான். பிசாசு உயர்த்தினானா ஆளை காலி பண்ணிடுவான். பிசாசு கூட உயர்த்துவான். பணம் கொடுப்பான், படிப்பு கொடுப்பான், சொத்து கொடுப்பான், லேண்ட் கொடுப்பான். மெட்ராஸ்ல 10 ஏக்கர் கூட கொடுப்பான். உன்னை அதோட க்ளோஸ் பண்ணி அந்த லேண்டை கொடுத்து சமாதி கட்டிடுவான். 2 கிரவுண்டுக்காக பேய போய் விழுந்து விழுந்து கும்பிடுற பேய் ஜனங்க இருக்குது. பேய் ஜனம் ஒரு வேலைக்காக போய் பேய் காலில் விழுகிறான். ஹலோ, கடவுள் யாரு பிசாசு யாருன்னு உனக்கு தெரியணும். தேவர்கள் யாரு, பிசாசு யாரு, தேவன் யாருன்னு தெரியும். ஐயோ பயங்கரங்க. நம்ம ஊர்ல சாராயம் குடிக்கிற சாமி, சுருட்டு குடிக்கிற சாமி, பிராந்தி குடிக்கிற சாமி, பணம் திங்கிற சாமி, ஐயோ நாத்தம் பிடிச்ச சாமியெல்லாம் கும்பிட்டு கிடக்குறாங்க. அது மெட்ராஸ்ல இப்ப ரொம்ப அதிகம் இல்ல? பேய போய் சாமியை கும்பிட்டு இருக்காங்க சிலர். நான் உண்மைதானே சொல்றேன். இயேசு உங்களை உயர்த்தணுமா? பிசாசு கூட ஒரு ஆளை உயர்ந்த மலைக்கு ஏசுனாரு, கொண்டு போனானா? சிலதெல்லாம் அசுத்தமா அசிங்கமா என்னத்தையோ தின்னுதுங்க, ரத்தத்தை குடிக்கிறது எல்லாம் சாமியா? அது சிலது தெய்வங்கள்ங்கிற பேர்ல பிசாசுகளை ஆராதிக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் காமிக்கிறான். சாத்தான் உயர்த்தினா என்ன செய்யணும்னா கீழே காமிச்சான், உலகத்தை தான் காட்டுவான். சாத்தான் உயர்த்தினான்னா உலகத்தை தான் காட்டுவான். இயேசு உயர்த்தினா பரலோகத்தை கர்த்தர் காட்டுவார். ஆமென், ஆமென். சாத்தான் உயர்த்தினா உலகத்தை தான் திரும்பி காண்பார். அந்த மந்திரி எப்படி இருக்கா பாரு, இந்த ஆள் எப்படி இருக்கா பாரு, அவர் எப்படி இருக்கா பாரு, அவர் எப்படி இருக்கா இருப்பார். அதெல்லாம் கிடையாது. ஏன்னா உலகத்தை காட்டி தான் அவன் ஏமாத்துவான், அப்படியே உயர்த்துவான். இதெல்லாம் உனக்கு வேணும்பா. அதை விட பரலோகத்தை பார்க்கணும், தேவனை பார்க்கணும். அப்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
அதனால இங்க சொல்லிக்கிறாரு, உயர்ந்த மலையின் மேல் பிசாசு கொண்டு போய் எல்லா ராஜ்யத்தையும் அவர் காமிச்சு, நீ என்னை வணங்குனா நான் இதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்ற? மத்தேயு 4 அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. 4:9. 10வது வசனம் வாசிங்க. அப்பால போ பிசாசு, சாத்தான விரட்டணும். சாத்தான விரட்டினார், ஜெயிச்சிட்டார். பாத்தீங்களா சோதனையில? அப்பால போ பிசாசுனார். அப்புறம் ஆராதனை, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு கடவுளுக்கு ஆராதனை செய், இந்த இயேசுவுக்கு ஆராதனை செய் என்று சொல்றார். அப்புறம் அவர் ஒருவருக்கே, சொல்லுங்க, நான் சொல்லுங்க, ஆமா, அவர் ஒருவருக்கே ஆராதனை. ஆமென். அவர் ஒருவருக்கே ஆராதனை. ஆராதனை செய்வாயாக என்று சொன்னார். அப்புறம் என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? பாருங்க அர்த்தம். இல்ல உடனே பிசாசு விலகி போனான் இருக்கா. அப்பொழுது 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். சொல்லுங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனைன்னு சொல்லி ஆராதனையில உறுதியா இருந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிச்ச உடனே பிசாசு அவரை விட்டு விலகி போனான். அப்ப கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சா யாரு விலகிடுவா? சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செஞ்சா யாரு விலகுவா? பிசாச விலகி ஓட வைக்கிற ஒரு ஆராதனையா இருக்கணும். சொல்லுவோம். அப்படி எழுந்து நிற்போம். கர்த்தர் ஏற்ற. அதுக்கப்புறம் பாருங்க வாசிங்க 11. அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். எவ்வளவு உயர்வு பாத்தீங்களா? அவர் இருக்கிறது வனாந்திரம். உடனே all the angels they came down and ministered to Jesus. Why? He was worshiping the Lord. அப்ப தேவனுக்கு ஆராதனை செய்தா என்ன உயர்வு தெரியுமா? தேவ தூதர்கள் வந்து பணிவிடை, பரலோகம் வந்து பணிவிடை செய்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். ஆமென். Even the kingdom of God will come down and minister to you if you are very strong in your worship, if you are very strong in worshiping the Lord. Whenever you face the test and temptations, don't look at the temptation. But even then, he was in the wilderness, he started the worshiping the Lord. நல்ல கர்த்தரை ஆராதிச்சா பிசாசு, நம்ம ஆராதனை சாத்தான ஓட வைக்கணும். தேவ தூதர்கள் இறங்கி வந்து ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அப்படி நிப்போம்.